ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாய்ஸ் பட்டிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ். நிறைய பேர் என்கொயரி போட்டிருந்தீங்க, அதனால நம்ம நிறைய பீஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பழைய மாடல்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரைஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ எது தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், யாருமே கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிற நேரம் நான் வந்து 5 பேருக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். அதனால தயவு செஞ்சு யாருமே கால் பண்ணாதீங்க. நார்மல் காலும் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் காலும் பண்ணாதீங்க. என்ன தேவைனாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் சைஸ் வைஸாக நான் தான் போட போகிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல், எக்ஸ்எல் அண்ட் XXL சைஸில் இருக்கிற பீசஸ் தான் காட்ட போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு எல்லையும் இருக்கும், எக்ஸ்எல்லே இருக்கும், XXLே இருக்கும். சைஸ் கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுவேன், 30, 32, 34 இருக்கிறவங்க நீங்கள் எல் சைஸ் வாங்கிக்கலாம். 36, 38 இருக்கிறவங்க XL வாங்கிக்கோங்க. 40 and 42 இருக்கிறவங்க நீங்கள் XXL வாங்கிக்கலாம். நம்ம 3XL and 4XL சைஸஸில் இன்னொரு நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம், அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நம்ம இன்னைக்கு போடுற பீசஸில் கூட 3XL அவைலபிளாக இருக்கும், நீங்கள் கேட்டுக்கோங்க. 3XL அவைலபிளாக இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இருக்குன்னா சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நம்ம கொரியர் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 days ஆகிடும். நம்ம ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி நம்ம போட்டு உங்கள் கைக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்ட அன்னையிலேருந்து ஒரு 7 days ஆகிடும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆர்டர் போட்டு 2 நாள்லேயே எனக்கு ஆர்டர் வரலன்னா நம்ம 2வது நாள் தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுறது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 7 days டைம் ஆகிடும். அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது XL சைஸில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சைஸுக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நம்ம போட போகிறது வந்து 250 550 வரைக்கும் உள்ள ப்ளவுசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஒர்க்கு, அப்புறம் பஃப் ஸ்லீவ்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸுக்கு அதுக்கேற்ற அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ எல்லோ ஷேடு. இந்த ஃபுல்லாக சமிக்கி வருது பாருங்கள், சமிக்கியும் அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட் த்ரெட்டை வச்சு எம்ப்ராய்டரியில் அந்த சமிக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டியில் வந்திருக்கு, நல்லா இருக்குது மெட்டீரியல் குவாலிட்டி. நம்ம பார்க்குறது XL சைஸ், பார்த்தீங்களா? XLல இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சஸ் கட்டு இருக்கிறது தான் ஃப்ரெண்டு. நிறைய பேர் அந்த டவுட் கேட்குறீங்க. இந்த ஷேப் வருது பார்த்தீங்களா? நம்ம இப்படி வச்சோம்னா இந்த ஷேப் இங்கே தெரியும் பாருங்க, இதுதான் வந்து ஃப்ரெண்டு வரும். சின்ன கழுத்து இருக்கிறது ஃப்ரண்ட், பெரிய கழுத்து இருக்கிறது பேக் வரும். இதுதான் பேக், சரிங்களா? 3/4 ஸ்லீவ்ல வரும். இங்கே வந்து உங்களுக்கு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகக்கூடியது. நீங்கள் XL சைஸில் இருக்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் அதான் சொன்னேன்ல, XLன்னா உங்களுக்கு 36, 38 இருக்கிறவங்க XLல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில பீஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெச்சபிள், இந்த ஸ்ட்ரெச் ஆகிறத பொறுத்து, மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ஸ்ட்ரெச் ஆகிறத பொறுத்து சைஸ் மாறும். நம்மளுக்கு ஒரு சைஸ் முன்ன பின்ன எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பெரிய சைஸ் எடுத்துட்டு நீங்கள் சின்ன சைடில் தையல் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சைஸ் எடுத்துட்டு பெரிய சைஸில் இருக்கிறவங்க போடலாம்னு நினைக்காதீங்க. எல்லில் இருக்கிறவங்க XLல எடுத்துட்டு அது போடணும்னு நினைக்கிறது முடியாது. ஏன்னா வந்து இந்த தையல் விட்டுடும், அப்புறம் வந்து துணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. சைஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்கள் செஸ்ட் சைஸ் சொல்லுங்கள், ப்ளவுஸ் சைஸ் இல்லை இன்னர் சைஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெட்டீரியல் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் வந்து வித்தியாசம் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் எப்படி வேர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு 2 கையுமே இப்படி போட்டுட்டு இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இப்படி திருப்பி வச்சுட்டு நீங்கள் வேர் பண்ணுங்க. ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு இப்படி தலை வழியாக இப்படி போட்டு உள்ளே இழுத்து வேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டான இதில் உட்காரும். நீங்கள் ஒரு கை மட்டும் ஃபஸ்ட்டு வேர் பண்ணிட்டு போட்டுட்டு திருப்பி இந்த கை போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே விட்டு போயிடும். அந்த மாதிரி டாப்ஸும் வேர் பண்ணாதீங்க,
குர்த்திஸ் எதுவா இருந்தாலும் 2 கையும் உள்ள விட்டுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து நம்ம கழுத்து வழியா இப்படி பிடிச்சி போடணும். அப்பதான் துணி வந்து உங்களுக்கு லைஃப் வரும். நம்ம எப்படி இந்த ஒரு கை போட்டுட்டு திருப்பி இந்த ஒரு கை போடலாம்னு நினைச்சுன்னா கண்டிப்பா வந்து துணி விட்டுடும், ஸ்டிச்சிங் எல்லாம் விட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. 2 கையும் விட்டுட்டு பனியன் போடுற மாதிரி கீழே இழுத்து போடுங்க. அது வந்து இதுக்கு மட்டுமில்ல, டாப்ஸ் எதுவா இருந்தாலும் சுடிதார் எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி வேர் பண்ணி பழகுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது ஒரு மேங்கோ எல்லோ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அதையும் சொல்லிடுறேன். ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வரும். 2 பீஸ் எடுத்தாலும் அந்த 50 தான் வரும். 3 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் வரும். 5 பீசஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவோம். எந்த சைஸ் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம், எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சைஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 5 பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். 450 எக்ஸல் சைஸ். அதுலேயே ஒரு கோல்டன் எல்லோ ஷேடு. நீங்க எந்த சாரிக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. கோல்டன் எல்லோ ஷேடு. பாருங்க ஒரு பிங்க் ஷேடு, டார்க் பிங்க். 450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஷேடு. எம்ப்ராய்டரியில வரக்கூடிய த்ரெட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து எக்ஸல். நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸல் சைஸ். 450. இது பாருங்க ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் ஷேடு. பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர் ஷேட். இப்போ வந்து நம்மளுக்கு டிசைன் மாறுது. வெல்வெட்ல எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். இங்க பாருங்க, இது எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு மெட்டீரியல் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம பார்க்கறது எக்ஸல், ஒரு பாட்டில் கிரீன் ஷேடு. 250. பார்த்தீங்களா? நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது எக்ஸல் சைஸ், பாட்டில் கிரீன், 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அதுலேயே ஒரு லைட் கலர் இருக்கு, லைட் கிரீன் கலர். நீங்க வீடியோல பார்க்கறது தான் எக்ஸாக்டான கலர். போட்டோல கலர் வந்து கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா? அழகா குட்டி பஃப் ஸ்லீவ் வச்சு வந்திருக்கு. எக்ஸல் சைஸ் தான் இது. இந்த மெட்டீரியல் பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது. இடையில சமைக்கி மாதிரி ஷைனிங்கும் கொடுக்குது பாருங்க. பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு வருது. இந்த மாதிரி நிற்கும் பாருங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்க வந்து நெட்டடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 350 ப்ளஸ் ஷிப்பிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பஞ்சு மிட்டாய் கலர் இல்லைங்களா, அந்த கலர். எக்ஸல் 350. இது பாருங்க ஒரு கிரீன் கலர் ஷேடு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் பாருங்க, டிஃப்ரெண்டா வந்திருக்கு. நல்லா இருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. பஃப் ஸ்லீவ்ல வந்திருக்கு பாருங்க. இது உங்களுக்கு 350 ப்ளஸ் ஷிப்பிங். இந்த மாதிரி இருக்கும். பஃப் ஸ்லீவ்ல வருது. ஒரு கிரீன் கலர் ஷேடு. நெக்ஸ்ட் பாருங்க, பேட்டர்ன் மாறுது. இது வந்து துணி அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருக்கு மெட்டீரியல் குவாலிட்டி. இது வந்து ஒரு லாவெண்டர் ஷேடு. இடையில வந்து இந்த மாதிரி சில்வர்ல கிளிட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸல் சைஸ். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 299 ப்ளஸ் ஷிப்பிங். அதுலேயே இன்னொரு கலர் பாருங்க, ஒரு லைட் கிரீன். நம்ம பிஸ்தா கிரீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிரீனு. 299. இதுலயும் இடையில அந்த ஒயிட் கலர் சில்வர் கலர்ல ஃபாயில் போகுது பாருங்க. அதுலேயே ஒரு கிரே கலர் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, கிரே கலர் ஷேடு. எக்ஸல் சைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு பிரிண்ட் அடுத்தது மாறிடுச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பேட்டர்ன். ஒரு கோல்டன் கலர். ஸ்லீவ்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட், இது பேக் நெக். நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். அப்போதான் உங்களுக்கு அதோட
இங்கே பாருங்கள், வேர் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட அழகே தெரியும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வரும். எக்ஸல் கோல்டன் கலர். அதுலேயே பிளாக் கலர் ஷேடு பாருங்க, அதில் சில்வர் லைன்ஸ் வர மாதிரி இருக்கு. பிளாக் எக்ஸல் 350. அதுலேயே மெரூன் கலர் ஷேடு, இது பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த மெரூன் கலருக்கு அந்த பிரிண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 350 எக்ஸல். ஒயிட் ஷேட் போன தடவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்க. இந்த பிரிண்ட் வருது பாருங்க இடையில. இந்த மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு மெட்டீரியல், நல்லா வெயிட்டாக இருக்கு பாருங்க. வந்து மெட்டீரியல் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த அளவு வந்து நம்மளுக்கு கீழே இங்கே இறங்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இங்க இருந்து போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். அந்த இது இங்க வரைக்கும் வந்துட்டு வரல அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இழுத்து ஒரு யாராவது ஹெல்ப் கூட பண்ணலாம். ஏன்னா பேக்ல வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் சுருங்கிக்கும். அதனாலதான் நான் சொல்றது, போடும்போது நீங்க கரெக்டா போடுங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல டைட்டா இருக்கும், நம்ம போடும்போது இழுத்து போட்ட பிறகு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இதுவும் உங்களுக்கு 350 பிளஸ் ஷிப்பிங். நல்லா இருக்கு குவாலிட்டி. இந்த மாதிரி பிரிண்ட் வருது பாருங்க. ஒயிட் பிளவுஸ் நிறைய பேர் என்கொயரி கொடுத்துருந்தீங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரிண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பிளாக் கலர், அந்த டார்க் கோல்டன் கலர்ல சூப்பரான ஒரு பிரிண்ட். நல்லா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வேர் பண்ணும்போது அதோட அழகு தெரியும். ஃப்ரண்ட், இது வந்து பேக். பிளவுஸோட ஹைட் உங்களுக்கு நல்லாவே ஹைட்டா இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க ஹைட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஹைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் இடத்துல உள்ள எல்லாம் வந்து தையல் ஒன்று போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் சேஃப்டியா இருக்கும். இந்த ஷோல்டராட இந்த இடத்துல தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸா இருக்கு அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்காது, டைட்டா இருக்கும். அதனால நீ வாங்கின பிறகு ஒரு தையல் சுத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து தையல் இருக்காது, நம்மளுக்கு நல்ல கிரிப்பா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி, இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். இது வந்து 350 பிளஸ் ஷிப்பிங், எக்ஸல் சைஸ். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன், சூப்பரா வந்திருக்கு. காஃபி ப்ரௌன் ஷேடு. ஸ்லீவ் பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. காஃபி ப்ரௌன் ஷேடு. வீடியோல கொஞ்சம் லைட்டா தெரியுது, ஆனா வந்து டார்க் காஃபி ப்ரௌன் ஷேடு. இது தேவைப்படுறவங்க இந்த கலர் எல்லாம் போனதோட பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடா இருந்தது. ஸோ வந்து மிஸ் பண்ணவங்க வாங்கிக்கோங்க. 380 பிளஸ் ஷிப்பிங் வரும். பாருங்க, ஒரு பிரிண்டட்ல ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல்ல வந்திருக்கு. பஃப் ஸ்லீவ் வச்சு வந்திருக்கு பாருங்க. சூப்பரா நெட்டட் ஃபேப்ரிக்ல பஃப் கொடுத்துருக்காங்க. சேம் அதே பிரிண்ட் தான் வருது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்லீவ் பாருங்க, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. பஃப் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். பஃப் பாருங்க இந்த மாதிரி வரும். சூப்பரா இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 399 பிளஸ் ஷிப்பிங் வரும். ஒரு பிரிண்டட் பிளவுஸ், ஷைனிங்கா இருக்கு மெட்டீரியல், வந்து ஷைனிங்கா இருக்கு. அதுல இன்னொரு கலர் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட். ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி வரும். சூப்பரான ஒரு பிளவுஸ் பாருங்க. பேக் போர்ஷன் இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பாருங்க. எக்ஸல் சைஸ். இதோட ப்ரைஸ் 399 பிளஸ் ஷிப்பிங்ல வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எல் சைஸ் பார்க்கலாமா. நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸல் பார்த்தோம், இப்போ வந்து எல் சைஸ்ல கொஞ்சம் பீஸ் காட்டுறேன். ஏன்னா எல் சைஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மூவிங் இல்லை. எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், 4XL வரைக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம எல் சைஸ்ல கொஞ்சம் பீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட் வருது, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. எல் சைஸ்ல இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. 350 பிளஸ் ஷிப்பிங் வரும். நல்லா இருக்கு மெட்டீரியல் குவாலிட்டி, அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. வெயிட்டா இருக்கு மெட்டீரியலே, அவ்வளோ வெயிட்டா இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு மெட்டீரியல் குவாலிட்டி. அது வந்து 28, 30, 32 வரைக்கும் இருக்கிறவங்க நீங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எல் சைஸ்.
அதுலயே பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பாட்டில் கிரீன் ஷேடு, எல் சைஸ் 450. சூப்பர்பா இருக்கு. அந்த கிரீனுக்கு அந்த கான்ட்ராஸ்டான அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல. சிக்கு கலர், ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் வெல்வெட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் குவாலிட்டியில உங்களுக்கு சிக்கு கலர்ல வெல்வெட்ல வந்திருக்கு. இது உங்களுக்கு 250 எல் சைஸ். அதுல ஒரு ரெட் கலர்ல வந்திருக்கு பாருங்க, ரெட் பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்க ஈஸியா வேர் பண்றதுக்கு இந்த பிளவுஸ், இந்த வெல்வெட் பிளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஈஸியா வேர் பண்ணிக்கலாம், எங்கேயுமே உங்களுக்கு இழுத்து போடுறதுக்கு கஷ்டம் இருக்காது. 250 எல் சைஸ். இது பாருங்க, ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு, சூப்பரா இருக்கு. லைட், அதாவது மைல்டான ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு, சூப்பரா இருக்கு. எல் சைஸ் 250. நெக்ஸ்ட் நம்ம டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளவுசஸ் தான் பார்க்க போறோம். சில்வர் கலர் பிளவுஸ், நிறைய என்கொயரி சில்வர் கலர் பிளவுஸுக்கு. ஸோ வந்து பஃப் ஸ்லீவ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இதோட பிரிண்ட் பாத்தீங்களா, இது பிரிண்ட் கிடையாது, இது வந்து த்ரெட் ஒர்க். உள்ள வந்து த்ரெட்ல தான் வருது பாருங்க. இது உள்ளுக்குள்ள த்ரெட் போயிருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஃபாயில் பிரிண்ட் கிடையாது பாருங்க. இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ல வந்திருக்கு. நல்ல பெரிய பஃபா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸல் நான் காட்டிட்டு இருக்கிறது டபுள் எக்ஸல் சைஸ். நீங்க உடம்பு இருக்கிறவங்க போட்டீங்கன்னா கரெக்டா நல்லா இருக்கும் பார்க்கறது. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் வரும், இது பேக் போர்ஷன். பஃப் ஸ்லீவ், சில்வர் பிளவுஸ், 399 பிளஸ் ஷிப்பிங். நம்ம பார்க்கறது டபுள் எக்ஸல் சைஸ். சைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ்ல அவைலபிள். எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ்ல மட்டும்தான் வந்திருக்கு. அவங்க கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 399 பிளஸ் ஷிப்பிங் வரும். இந்த பிரிண்ட் பாருங்க, சில்வர்லேயே தான், ஆனா வந்து இது பிரிண்ட் வேற. இந்த பிரிண்ட் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இந்த பிரிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு 399 பிளஸ் ஷிப்பிங், டபுள் எக்ஸல் சைஸ், பஃப் ஸ்லீவ். இது இன்னொரு பிரிண்ட். இந்த பிரிண்ட் பாத்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதுவும் டபுள் எக்ஸல் சைஸ், பஃப் ஸ்லீவ், 399 பிளஸ் ஷிப்பிங் வரும். பர்பிள் சாரி நம்ம போன தடவை போட்டிருந்தோம். நம்ம நிறைய பேருக்கு கொடுத்த சாரி தான் இது. பர்பிள் ஷேட் ஷைனிங்கா இருக்கும் பாருங்க, விசித்ரா சில்க்ல வரும். இதுக்கு வந்து நீங்க இந்த பிளவுஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர்பான மேட்சிங்ல வரும். பர்பிள் வித் சில்வர் கலர். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கேட்டுக்கோங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 525 வரும். சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 பிளஸ் ஷிப்பிங். ரெண்டுமே சேர்த்து வாங்குறதா இருந்தா உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து 60 rupees நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா இது செட்டா நீங்க வாங்கிக்கலாம். அப்போ சாரி வேணும்ன்றவங்க நீங்க மெசேஜ்ல எனக்கு தனியா சொல்லுங்க. பஞ்ச் மிட்டாய் கலர்ல வரக்கூடிய பஃப் ஸ்லீவ் டபுள் எக்ஸ்எல்ல இருக்கு. நீங்க 40 சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரெச்சபிள், ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகலை இது. அதனால வந்து நீங்க 40 சைஸ்ல இருக்கிறவங்க, எக்ஸல் சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 350 பிளஸ் ஷிப்பிங். அதுலேயே பாருங்க, ஒரு டார்க் பிரைட்டான ஒரு பீச் கலர், டார்க் பீச், பிரைட் பீச்னு சொல்லலாம். பஃப் ஸ்லீவோட வருது பாருங்க. 350 பிளஸ் ஷிப்பிங். ஒரு மெரூன் கலர் ஷேடு, சூப்பரா இருக்குல்ல. 40 சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பஃப் வச்சு வருது பாருங்க, மெரூன் கலர், சூப்பரா இருக்கு. 350 பிளஸ் ஷிப்பிங். இது பாருங்க, நீங்க டபுள் எக்ஸ்எல் இருக்கிறவங்களே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 42ல இருக்கிறவங்க கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 40 and 42 சைஸில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நம்ம பாச கலர், டார்க்கான அந்த பாச கலர் இருக்கும் இல்லையா, கரெக்டாக அந்த கலர் தான் இது. பாச கலரில் வந்துருக்கு. 250 ப்ளஸ் ஷிப்பிங். இது வந்து அதிலே பாருங்க, ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு.
இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் டபுள் எக்ஸ்எல்ல இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் 250. அதிலே ஒரு நேவி ப்ளூ ஷேடு, வெல்வெட் ப்ளவுஸ், இதெல்லாமே 250. காஃபி ப்ரௌன் ஷேடு, நல்ல காஃபி ப்ரௌன் ஷேடு, இது 250 வெல்வெட் ப்ளவுஸு. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பீகாக் ப்ளூ கலர், சூப்பரான ஒரு கலர், நல்லா இருக்கு. 250 ப்ளஸ் ஷிப்பிங். இது பாருங்க, நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சு வந்திருக்கு. இது உங்களுக்கு வெல்வெட் ப்ளவுஸ் தான். வெல்வெட்ல வந்து அந்த கிளிட்டரிங் கொடுத்து இடையில பஃப் வச்சு பண்ணியிருக்காங்க. 350 ப்ளஸ் ஷிப்பிங், டபுள் எக்ஸல் சைஸ். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு. 42ல இருக்கிறவங்க, டபுள் எக்ஸல் சைஸில் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே சும்மா செம்மையாக வந்திருக்கு. ஆரஞ்ச் ஷேடு, பியூட்டிஃபுல்லான ஆரஞ்ச் ஷேடு பஃப் ஸ்லீவோட வந்திருக்கு பாருங்க. இடையில அந்த கிளிட்டரிங் போகுது பாருங்க, அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. 350 ப்ளஸ் ஷிப்பிங். அதுலேயே காஃபி ப்ரௌன் ஷேடு வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லான காஃபி ப்ரௌன் ஷேடு. பஃப் ஸ்லீவ் தான் வரும். இதுவும் போன தடவை பஃப் ஸ்லீவ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நம்ம இந்த தடவை நிறைய பஃப் ஸ்லீவ் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு போன தடவை கொடுக்கவே முடியல என்னால். பாருங்க, நம்ம கிரீன் கலர் ஷேடு, சூப்பரான ஒரு கிரீன் கலர் ஷேடு பஃப் ஸ்லீவ். 350 ப்ளஸ் ஷிப்பிங், டபுள் எக்ஸல் சைஸ். எக்ஸாக்டான கிரீன் கலர் சூப்பராக இருக்கு. கிரீன் கலர்னாலே அழகுதான், நம்ம இயற்கை அவ்வளோ அழகு இல்லையா. பாருங்க, சூப்பரான கிரீன் கலர் ஷேட். நம்ம பமே டபுள் எக்ஸல் சைஸ், ஸ்கை ப்ளூ. நிறைய பேர் தேடி கிடைக்காத ஒரு கலர் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க, ஸ்கை ப்ளூ கலர். சூப்பரான ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ்ல வந்திருக்கு. வெல்வெட் பார்த்தீங்களா, வெல்வெட். அதில் வந்து செல்ஃப் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி வருது. டபுள் எக்ஸல், 350 ப்ளஸ் ஷிப்பிங். உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸஸும் அவைலபிள். கோல்டன் எல்லோ, ஒரு கோல்டன் எல்லோ ஷேடில் வருது பாருங்க. 450 ப்ளஸ் ஷிப்பிங். அதிலே ஒரு ஆனியன் பிங்க் ஷேட், 450 ப்ளஸ் ஷிப்பிங். அதிலே ஒரு மெரூன் கலர் ஷேட், அதிலே பாருங்க ஒரு மெரூன் கலர் ஷேடு, சூப்பராக இருக்கு. நீங்கள் எந்த சாரீக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக இதை வேர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்து க்ராப் டாப்பாக வேர் பண்ணிக்கலாம். பாவாடை சட்டை போடுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி ஸ்கர்ட்டுக்கு தாராளமாக இந்த டிசைன் நீங்கள் க்ராப் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஒரு சைடில் ஒரு தையல் போட்டு கொடுத்தா போதும், அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எல்லா கலருமே இருக்குது இதில். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒயிட், சூப்பரான ஒயிட்டில் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிண்டட் ப்ளவுஸுங்க, லைன்ஸ் வர மாதிரி. இப்போ நான் வேர் பண்ணி இருக்கிற இந்த சாரீ கூட இதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கலர் வருது. நிறைய பேர் விரும்பக்கூடிய இந்த லைன்ஸ் வர்றது வந்து நிறைய பேர் விரும்பக்கூடியது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி பிளவுசஸ். இது வந்து 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிளவுஸ் இருக்கு. டபுள் எக்ஸல் சைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இடையில இந்த மாதிரி பிரிண்ட் வருது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். 300 ப்ளஸ் ஷிப்பிங், டபுள் எக்ஸல் சைஸஸ், 300 ப்ளஸ் ஷிப்பிங். நெக்ஸ்ட் பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு கலம்காரி பிரிண்டில் வந்திருக்கு. பிளாக் காம்பினேஷனில் உங்களுக்கு நேவி ப்ளூவும் டார்க் ராயல் ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி பிரிண்ட் வருது. இந்த மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸல் சைஸ், 350 ப்ளஸ் ஷிப்பிங். அதுலேயே இன்னொரு பிரிண்ட் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த பிரிண்ட். இந்த மாதிரி இருக்கும். நான் வேர் பண்ணி இருக்கிற இந்த சாரீக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸ். 350 ப்ளஸ் ஷிப்பிங். நெக்ஸ்ட் நம்ம காஃபி ப்ரௌன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸ்.
XXL 380 plus shipping. அதுல இன்னொரு கலர் இருக்கு பாருங்க, சூப்பரான கலர், நம்ம பிங்க் ஷேடு, 380 plus shipping. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாக் கலர்ல உங்களுக்கு சில்வர் பிரிண்ட் வருது, இந்த மாதிரி லைன்ஸ் வரும் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த போட்டோக்கெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரிண்ட், அதுவும் லைன்ஸ் இப்படி வரும்போது ரொம்பவே அழகா இருக்கும். பிளாக் கலர்ல சில்வர் கலர்ல உங்களுக்கு கிளிட்டரிங் வருது பாருங்க. 350 பிளஸ் ஷிப்பிங். இதெல்லாமே மெட்டீரியல் வந்து நம்ம போன தடவை போட்டதுக்கும் இந்த தடவை போட்டதுக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுலேயே உங்களுக்கு ஒயிட்ல சில்வர் வருது பாருங்க. XXL. இந்த மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குது. அதனாலதான் நம்மளுக்கு ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம 250க்கு இது மாதிரி கொடுத்தோம், ஆனா அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வேற, இந்த மெட்டீரியல் குவாலிட்டி வேற. நம்ம ஒரு தையல் போட்டுக்கோங்க, சுத்தி வந்து ஒரு தையல் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர்ல உங்களுக்கு XXL சைஸ் 350 பிளஸ் ஷிப்பிங். பாருங்க, ஜிக்ஸாக் பிரிண்ட்ல வருது. XXL தாராளமா நீங்க வேர் பண்ணிக்கலாம். XXL இருக்கிறவங்க 350 பிளஸ் ஷிப்பிங். அதுலயே காஃபி ப்ரௌன்ல வருது, சிக்ஸாக் பிரிண்ட். இது பாருங்க, ஒரு டார்க் வைன் கலர் ஷேடு. இது வந்து வைன் கலர், தெரியுதுங்களா? வைன் கலர் ஷேடு, XXL சைஸ் 350 பிளஸ் ஷிப்பிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பீகாக் கிரீன் கலர், சூப்பரா இருக்கு. XXL சைஸ் 350 பிளஸ் ஷிப்பிங். அதுலேயே ஒரு ஒயிட் கலர்ல வந்திருக்கு பாருங்க, சிக்ஸாக் பேட்டர்ன்ல. XXL சைஸ் 350 பிளஸ் ஷிப்பிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டார்க் கிரீன், நம்ம பாச கலர், அதுதான் இது. 350 பிளஸ் ஷிப்பிங், XXL சைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த பிளவுஸ் பார்க்க போறீங்க. நான் வேர் பண்ணியிருக்கிறது பிளாக் கலர் ஷேட்ல இருக்கு பாருங்க. இது வந்து கிரீன் கலர். இது வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ல வரக்கூடிய நம்ம இது வந்து ஒரிஜினல் பனியன் டைப். பார்த்தீங்களா, நல்ல குவாலிட்டியான ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ல வரக்கூடிய நல்ல குவாலிட்டியான பிளவுஸ் தான் இது. பாருங்க, சூப்பரா இருக்கு வேர் பண்றதுக்கு. நான் வேர் பண்ணி இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய பிளாக் தான். பாருங்க, பேக் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். பிளாக்லயே நம்மளுக்கு பிரிண்ட் வருது, ஃப்ரண்ட்லயும் பிரிண்ட் வருது பாருங்க. ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட் வரும், ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட். இது வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட். இது போகவே போகாது, போகுன்னெல்லாம் நினைக்காதீங்க, போகவே போகாது. நேச்சுரல் டைல பண்றதுனால கலர் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் லைட் ஷேடா தான் இருக்கும். நேச்சுரல் டைல வருது, ஆனா வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், வேர் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு குவாலிட்டி. 550 பிளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் வரும். இதோட பிளவுஸோட ரேட் சுங்குடி மாடல்ல வந்திருக்கு, சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்கு. எக்ஸ்எல் அண்ட் XXL சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க தாராளமா இதை வேர் பண்ணிக்கலாம். சூப்பரான குவாலிட்டி. 550 பிளஸ் ஷிப்பிங். ஒரு பிங்க் கலர் ஷேடு இருக்கு பாருங்க, லைட், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது, லைட்டான பிங்க்ல தான் இருக்கும், லைட் ஷேடுல இருக்கும். உங்களுக்கு வேர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் பாருங்க. பிங்க் கலர் ஷேடு. எக்ஸ்எல் அண்ட் XXL சைஸ்ல இருக்கிறவங்க நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஃபிட்டிங்ல இருக்கும். அதுலேயே ஒரு லைட் ப்ளூ, இது பாருங்க, இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். இது ஒரு லைட் ப்ளூ ஷேடு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கலர். இது பாருங்க, நேவி ப்ளூ ஷேட்ல வந்திருக்கு. இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். எல்போ ஸ்லீவ், ஸ்லீவ்ஸ்லேயே உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும், இந்த மாதிரி இருக்கும். 550 பிளஸ் ஷிப்பிங். XXL சைஸ்ல இருக்கிறவங்க இதை ஆர்டர் போட்டுக்கோங்க. இது ஒரு வைன் கலர் ஷேடில் வந்திருக்கு பாருங்க. பேக் போர்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பேக்கு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி பிரின்சஸ் கட் வருது பாருங்க, இதுதான் ஃப்ரண்ட், சரிங்களா? இதுதான் ஃப்ரண்ட், இந்த பிரின்சஸ் கட் வர்றதா ஃப்ரண்ட்.
ஒயின் கலர் ஷேடு, இது வந்து ஒரு மெரூன் கலர் ஷேடு. சூப்பரான குவாலிட்டியில சூப்பரான கலர்ஸ்ல வந்திருக்கு. மைல்டான கலர்ஸ் தான். இது வந்து ஹேண்ட் ப்ளாக் அப்படின்னாலே உங்களுக்கு நேச்சுரல் டைல தான் வரும். கலர் வந்து டிம்மா தான் தெரியும். சரிங்களா? நேச்சுரல் டை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மரம், இலை, அந்த அதோட தோல், இலை, பூவு, காய் இதுல எல்லாம் இருந்து வந்து எடுக்கிற கலர் தான் வந்து நம்மளுக்கு இதுல கொடுப்பாங்க. அதுதான் நேச்சுரல் டை அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்கு. 550 + ஷிப்பிங். அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பிளவுசஸ் காட்டிட்டோம். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கு. கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 600 ஃப்ரீ ஷிப்பிங்ல வரக்கூடிய கலம்காரி பிளவுஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்றோம். சரிங்களா? அப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு சேனல்ஸ் பிடிச்சிருக்கு, கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.